4 நாட்களில் 34,984 கோடி ரூபாயை இழந்த SBI திடீர் சரிவுக்கு காரணம் என்ன? பங்குச்சந்தையில் சரிவுக்கு மத்தியில் பல முன்னணி இந்திய நிறுவனங்கள் தங்கள் சந்தை மதிப்பீட்டில் குறிப்பிடத்தக்க இழப்பை சந்தித்துள்ளன. முதல் 10 மதிப்புள்ள நிறுவனங்களில் 8 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு கடந்த வாரத்தில் 1,65,180 கோடி அளவிற்கு குறைந்துள்ளது. இதனால் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட அதன் பங்குகளில் 4.62% வரை சரிவை சந்தித்துள்ளது. அதாவது நவம்பர் 11 முதல் 14 வரையிலான வெறும் 4 நாட்களில் 34,984 கோடி ரூபாயை இழந்துள்ளது. இதனால் பங்குச்சந்தையின் சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் SBIயும் இடம் பிடித்துள்ளது. SBIக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் பெரும் பணக்காரர் என்று சொல்லப்படுகின்ற முகேஷ் அம்பானி 22,057 கோடி ரூபாயை பங்குச்சந்தையில் இழந்துள்ளார். இதனால் இந்தியாவில் முதலீட்டாளர்களின் நம்பகமான நிறுவனமாக வலம் வந்து கொண்டிருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சந்தை மூலதன மதிப்பு 17,15,498 கோடியாக குறைந்துள்ளது. இது மட்டுமன்றி இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்ஃபோசிஸ், NTPC, HCL டெக்னாலஜிஸ், ஆக்சிஸ் பேங்க், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஃபின்சர்வ், சன் ஃபார்மா, இண்டஸ்இண்ட் வங்கி ஆகியவையும் பெரும் பின்னடைவை சந்தித்தன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெற்றி பெற்றதில் இருந்தே இந்திய பங்குச்சந்தையானது கடும் சரிவை சந்தித்து வருகின்றது. அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய ட்ரம்ப் IT நிறுவன ஒப்பந்தங்களை வேறு நாட்டிற்கு தருவதற்கு சம்மதிக்க மாட்டார் என்று கூறப்படுகின்றது. இதனால் இந்திய IT நிறுவனங்கள் கடும் பின்னடைவை சந்திக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. இதனால் பங்குச்சந்தையில் IT நிறுவனங்களின் முதலீடு செய்திருந்த முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை வெளியேற்றி வருகின்றனர். மற்றொரு புறம் டாலர் மற்றும் பிட்காயினின் மதிப்பு உயர்வு, வெளிநாட்டு நிதி வெளியேற்றம் போன்ற காரணங்களும் இந்திய பங்குச்சந்தையை கடுமையாக பாதித்து வருகின்றது.